செழிப்பிற்கான விசுவாசம் உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா, என் செழிப்பிலே தேவன் ஆர்வமா இருக்கிறார், என் செழிப்பிலே தேவன் விருப்பமா இருக்கிறார், என் முன்னேற்றங்களில் அவர் அக்கறையா இருக்கிறார். இது புரிஞ்சிச்சுன்னா ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். God so interest in my prosperity, in my success. He was so eager. அப்படின்றது உங்களுக்கு தெரியும் போது அந்த இடத்துல தாங்க ஃபெய்த் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ நான் பணம் சம்பாதிக்க போகிறேன், ஏதோ நான் பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு மற்றவங்க மட்டமாக சொல்கிறாங்களா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? கடவுள் என்னை அழைக்கிறார், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் என்னை பெருக பண்ணுகிறார். It is the calling, it is God's purpose, it is God's plan, it is a God's act, it is a God's covenant, it is God involving business. He involved. அவர் தலையிடுகிறார். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய பிரியம் எதுல இருக்குது? உங்கள் ஆசீர்வாதத்தில். கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தில் பிரியப்படுகிறார், கர்த்தர் உங்கள் வெற்றியில் பிரியப்படுகிறார், கர்த்தர் உங்கள் முன்னேற்றத்தில் பிரியப்படுகிறார். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்களா, கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். என்ன பெரிய செழிப்பு, என்ன பெரிய பிசினஸ், என்ன பெரிய வேலைகளை ஏதாவது உங்களுக்கு கிண்டல் பண்ணவும் கேலி பண்ணதும் ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். நீங்க சொல்லுங்க, என் தேவன் அதில் பிரியப்படுகிறார்.